ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரூபா கார்டன். நந்தவனம் ஸ்டார்ட் பண்ணுறதோட டே 3 வீடியோ தான் வந்து பார்த்துட்ருக்கோம். இன்றைக்கி மார்னிங் கார்டன் போனோடனே ஃபஸ்ட்டு வேலையாக வந்து வீடர் மேட் வாங்கியிருந்தேன். அதை வந்து போட்டு கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு இருந்தோம். ஸோ இது வந்து ஒரு ரோல் வந்து வாங்கியிருந்தேன். ஒரு ரோல் வந்து 1200 அப்படின்னு வாங்கியிருந்தேன். ஃபஸ்ட்டு மாமரத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணலான்னு மாமரம் தான் வந்து வைக்கிறதுக்காக அதை எடுத்துகிட்டு இருந்தோம். இது வந்து நான் ரீசெண்டாக தான் வாங்கியிருந்தேன். பெரிய கண்ணாவே வந்து வாங்கியிருந்தேன். 1800 அப்படின்னு வாங்கியிருந்தேன். இமாம் பசந்த் ரகம். ஸோ இதை வந்துட்டு தூக்கவே முடியல. 2 பேரும் தூக்கிட்டு போயிட்டு அதை வச்சு அதுக்கப்புறம் வந்துட்டு எல்லாம் வந்துட்டு திரும்பி கொஞ்சம் ஆழப்படுத்திட்டு மண்ணை லூஸ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு லேயராக வந்து எரு வந்து போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே வந்துட்டு லைட்டாக மண் போட்டுட்டு திரும்பி எரு போட்டு அப்புறம் மண் போட்டு அதுக்கப்புறமா தான் கண் வச்சு மண்ணெல்லாம் வந்து அணைச்சி விட்டோம். ஸோ இது கொஞ்சம் மேலாப்பிலே வந்து வச்சாச்சு. இதை அசைக்கவே முடியல, தூக்கவே முடியல. அதனால் அதை வீடியோ எடுக்க முடியல. 3 பேரும் சேர்ந்து அதை வச்சது. பக்கத்து குழியில் வந்து பார்த்திங்கன்னா சாத்துக்குடி அதே மெத்தட்லேயே வந்துட்டு ஃபஸ்ட்டு வந்து எரு போட்டாச்சு. அப்புறம் லைட்டாக மண் போட்டு திரும்பி எரு அதுக்கப்புறம் மண் போட்டு கண்ணை வச்சு மண் வந்து அணைச்சி விட்டாச்சு. அடுத்ததாக வந்து தைவான் கொய்யா மரம் வந்து வச்சுருந்தது. காலையில் 9 மணிக்கு இந்த மரக்கண்ணெல்லாம் வைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணது. பயங்கர வெயில், 9 மணி வெயிலே பயங்கரமாக இருந்தது. அதுக்கு போக போக பார்த்திங்கன்னா பயங்கரமாக வெயில் அதிகமாகிடுச்சு. நாங்கள் வந்து ஒவ்வொரு ரோவாக வச்சுட்டு கையிலே எடுத்துகிட்டு வந்து தண்ணி வந்து ஊற்றி விட்டாச்சு. அன்றைக்கி வந்து ஷட்டவுன் வேறு, மோட்ரு போட்டு தண்ணி வேறு பாய்ச்ச முடியல. ஓஸ் வழியாக தண்ணி அடிக்கும் போது மண்ணெல்லாம் வந்துட்டு எல்லா இடமும் ஸ்ப்ரெட் ஆகி ஈரமாகுமே தவிர பூமியில் வந்துட்டு ஃபுல்லாகவே அப்சர்வ் பண்ணிக்காதமா. அதனால் நம்ம கையில் ஊற்றுறது தான் ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லிட்டு குடங்குடமாக எடுத்துகிட்டு வந்து ஊற்றினோம். மெதுவாக அந்த தண்ணி வந்துட்டு உரிய மெதுவாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கிட்டு இருந்தோம். இது வந்து வாட்டர் ஆப்பிள் 15x15 க்ரோ பேக்கில் ஒரு 7 to 8 இயர்ஸாக என்கிட்ட இருக்குது. ஸோ இந்த பிளான்ட்டை வந்து தூக்கவே முடியல. அடி வரைக்கும் நல்லா வேர் போயிட்டு பெரிய மரமாக இருந்தது. அதை தூக்கி அப்படியே நவுத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த பள்ளத்துக்குள்ளே வச்சாச்சு. பனானா சப்போட்டான்னு ஒரு மரக்கன்று வந்து வாங்கியிருந்தேன். அடுத்தது வந்துட்டு நான் தொட்டியில் வச்சுருந்த இழந்த அதுக்கப்புறம் சின்ன சின்ன கண்ணெல்லாம் அந்த இடத்துல வந்து எடுத்துகிட்டு போய் வச்சாச்சு. வச்சுட்டு 15x15 க்ரோ பேக்கில் நான் பல வருஷமாக வளர்த்துட்ருக்கேன் பாருங்கள். அந்த பிளான்ட்டெல்லாம் வந்துட்டு நவுத்தவே முடியல. இது வந்து நாத்தங்காய் ஒரே முள்ளாக வேறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சாக்கு போட்டு அதில் பிளான்ட்டை வச்சு இழுத்துகிட்டே போயாச்சு. இழுத்துட்டு போயிட்டு அந்தந்த இடத்துல வந்து வச்சாச்சு. வச்சுட்டு அந்த க்ரோ பேக்கை வந்து ஃபுல்லாகவே வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அப்படியே அந்த தோண்டி வச்சுருக்கோம் இல்லையா பள்ளம், அதில் வச்சுட்டு எருலாம் போட்டு அப்படியே பிளான்ட்டை வந்து வச்சாச்சு. இது வந்து கம்குவாட் ஆரஞ்சு. இதெல்லாம் வந்து அசைக்கவே முடியல. என்னன்னு தெரில, தண்ணி ஊற்றி வச்சதுக்கா என்னன்னு தெரியல. கமலா ஆரஞ்சு, கம்குவாட் ஆரஞ்சுலாம் வந்து வேர் வந்து அதிகமாக போகாது. அதனால் நாங்கள் என்ன பண்ணோம், போர் பக்கத்தில் வந்துட்டு பள்ளம் எடுத்திருந்தோம் இல்லையா, அந்த இடத்துல வந்துட்டு இந்த வெரைட்டி மரத்தெல்லாம் வந்து வச்சுருந்தோம். இது வந்து கமலா ஆரஞ்சு வந்து ஒரு 3 to 4 இயர்ஸாக வந்து வளர்த்துட்ருக்கேன். இந்த பாட்டிலே தான் இருக்குது. ஃபுல்லுமே வந்து ரூட் போட்டு நல்லா ஹெல்த்தியாக இருக்குது. இது வரைக்கும் பூ காயெலாம் வந்து வைக்கலை. காய்ச்சா தான் வந்துட்டு நம்மளுக்கு கன்ஃபார்ம் ஆகும் இது கமலா ஆரஞ்சு தானானே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 15x15 க்ரோ பேக்கில் இருக்கக்கூடிய ஸ்டார் ஃப்ரூட் பிளான்ட் தான் இது. எவ்வளோ பெருசாகிடுச்சு பாருங்கள். இதை அசைக்க கூட முடியல. ஸோ அப்படியே நவுத்தியே எடுத்துகிட்டு போயாச்சு கொஞ்சம் கொஞ்சமாக. சைடில் வருங்க திரும்ப
பெரிய பெரிய 15x15 க்ரோ பேக்கில் இருந்த மரக்கன்னெல்லாம் மட்டும் நாங்கள் 3 பேருமே சேர்ந்து நட்டுட்டு, அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா நான் ஒரு 1 போல் வீட்டுக்கு போயிட்டேன். என்னால் வெயில் வந்து அதுக்கு மேலே தாங்க முடியல. ஸோ அதுக்கப்புறமா சின்ன சின்ன மரக்கன்னெல்லாம் அவரே வந்து நட சொல்லிட்டு போயாச்சு, அந்தந்த இடத்துல வச்சு கொடுத்துட்டு. அப்புறம் ஈவினிங் வந்து பார்த்தா பப்பாயா வந்துட்டு ஒரு குழியில் வந்து வச்சுருந்தாரு. சரி, பப்பாயாவுக்கு வந்து இவ்வளோ பெரிய குழி தேவையில்லைன்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டுக்காரே என்ன பண்ணார், அதில் இருக்கக்கூடிய மண்ணெல்லாம் ஃபுல்லாக எடுத்துட்டு ஒரு செரி மரம் மட்டும் நடாமல் இருந்தது, அதை கையாலே எடுத்துகிட்டு வந்துட்டு அவரே வந்து நட்டு வச்சுட்டாரு. இந்த இடத்துல இருந்து எடுத்த பப்பாயா வந்துட்டு ஒவ்வொரு மரக்கன்றுக்கும் நடுவில் வந்து வச்சுக்கலாம். பப்பாயாவுக்கு வந்துட்டு அவ்வளோவா வேர் போகாது, இடமும் வந்துட்டு அதிகம் அப்சர்வ் பண்ணாதுன்றதுக்காக நாங்கள் வந்து அதெல்லாம் எடுத்துகிட்டு அந்த மாதிரி வச்சாச்சு. இது வந்து 7 to 8 இயர்ஸாக என்கிட்ட இருக்கக்கூடிய செரி மரம். இது வந்து காம்பவுண்டுக்கு வெளியில் வந்து வைக்கலாம் அப்படின்னு நினச்சிருந்தேன். இல்லை, இது வந்து உள்ளே தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்து வச்சுட்டாங்க. ஏதோ ஆடு மாடுலாம் மேய்ஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு. காலையில் 9 மணிக்கு ஆரம்பித்த வேலை வந்துட்டு சாயங்காலம் 5:40க்கு வந்து கம்ப்ளீட் ஆச்சு. இடையில வந்துட்டு பப்பாளி மரமும் வந்துட்டு ஒரு 5 கன்று வச்சுருந்தேன், அதையுமே நட்டுட்டு நாங்கள் வந்து எல்லா செடிகளுக்கும் தண்ணி பாய்ச்சி நம்மளுடைய தோட்டத்தில் 3ஆவது நாள் வேலை சிறப்பாக முடிஞ்சதுங்க. வெற்றிகரமாக எல்லா மரக்கன்றுமே வந்து நட்டாச்சு. ஸோ என்னென்ன மரக்கன்னெல்லாம் வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் டீட்டெயிலாக வந்து பார்க்கலாம். நம்மளோட சேனல் ஏதோ ஒரு வகையில் உங்களுக்கு மோட்டிவேட்டிங்காக இருந்ததுன்னா நம்மளோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.